இன்னைக்கு கோல்டு பார்க்கும்போது ஒரே நாளில் வந்து நேர்லி ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்து per கிராம்க்கு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து முன்னாடி நமக்கு வந்து 6% இருந்தது. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது 15% வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் கோல்டு பொறுத்தவரையும். அதனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சு. அதனால் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜஸ்ட் ஒரு கிராமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலே வந்து நம்ம கோல்டு பற்றி பார்த்துருந்தோம். கோல்டு வந்து இப்போ இந்த ரேஞ்ச், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஒரு 4774 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து வந்து நம்ம வந்து கோல்டு வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ கரண்டாக வந்து பார்க்கும்போது 4675 வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது கோல்டில் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்து கம்மி ஆகுது. பட் கோல்டு ப்ரைஸ் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போது ஒரு கோல்டுன்னு சொல்லும்போது இப்போ கமாடிட்டிஸ்ன்னு வந்து வெறும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. மற்ற சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செகண்ட் இது பார்க்கும்போது இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் சொன்ன ஒரு விஷயம், கோல்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து யாரும் வந்து பை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்டது திரும்பி நம்மளுக்கு வந்து லாக்டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஏன் வந்து கோல்டு வந்து பை பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு எப்படி இருக்கும், இது வந்து நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இப்போது கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொன்னது கோல்டு வந்து யாரும் வந்து இப்போதைக்கு வந்து பை பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரன்சி வந்து நம்மளுக்கு டே பை டே வந்து வீக்கர் ஆகுது. ஏன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் 95.60 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதை பற்றி நான் முன்னாடியே வந்து டீட்டெயிலாக நான் வீடியோவும் போட்டிருந்தேன். இப்போ நம்மளோட கரன்சி வந்து எது வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ வந்து ஒரு 1.5 month முன்னாடி வந்து நான் அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த டைமில் வந்து 92 ருபீஸில் இருந்தது. அப்போ எல்லாருமே பேசின விஷயம் 92 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கும் போது நான் சொன்னேன் நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 96, அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 99 வரையும் போகணும்னு சொல்லி. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 96 ருபீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து போகுது. அப்போது இந்த டைமில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் ப்ரைஸாக தெரியுது. அப்போது இப்போ கமாடிட்டி பொறுத்தவரையும் நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து டாலர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா இப்போது இந்தியா பொறுத்தவரையும் நம்ம வாங்குகிற கோல்டு வந்து இங்கே எடுத்தது கிடையாது. ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்போது கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டாலருக்கு ஈக்குவலாக வந்து நம்மளோட ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 2 months முன்னாடி பார்க்கும்போது ஒரு டாலரோட இந்தியா கம்பேர் பண்ணும்போது 90 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறதுல இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது 95.60 அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே பொருளுக்கு. அப்போது நீங்கள் பை பண்ண கோல்டோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் எடுத்துக்கோங்களேன். ஒரு மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது, இல்லை ஸ்டாக்ஸ் வந்து ஏன் மேலே போகுது ஏன் கீழே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாக் வந்து நீங்கள் பை பண்ணுறதா தான் வந்து நமக்கு என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா FINDA டேட்டா பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போது யார் வந்து பையிங் சைடில் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும், செல்லிங் சைடில் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே வரும். அப்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னது ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் திரும்பியும் நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கோல்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கரன்சியும் வீக்கர் ஆகும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவர் சொன்னது கோல்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து பை பண்ணாதீங்கன்னு சொல்லி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சொன்னதான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏன்னா நம்ம 2013 வந்து நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் இப்போ அவரே வந்து சொல்லியிருப்பார். அந்த டைமில் இது வந்து அவர் சொல்லியிருப்பார், அந்த ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கோல்டு வந்து நீங்கள் பை பண்ணாதீங்கன்னு சொல்லி. அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதே மாதிரி வந்து நமக்கு வந்து 2013 வந்து முன்னாடி நடந்திருக்கு. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தால் ட்ராவல் பண்ணுங்க, இல்லைனா வந்து இப்போதைக்கு வந்து ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அப்ராட் போகிறோம் அப்படின்னா நீங்கள் கரன்சி வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ UK போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
நம்மளோட ஐஎன்ஆர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பவுண்டாக சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ யூஎஸ் போகிறீங்கன்னா டாலர்ஸாக சேஞ்ச் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கான டேக்ஸும் சரி, அதே டைமில் வந்து நம்மளுக்கு கரன்சி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொன்ன விஷயம், இப்போ வந்து அப்ராட் போகிறது வந்து இப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு எமர்ஜென்சியாக சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து போக, இப்போதைக்கு வந்து அந்த டூரிசம் அந்த மாதிரி வந்து அப்ராட் வந்து இப்போதைக்கு வந்து யாரும் போகாதீங்கன்னு சொல்லிதாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்க்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க திரும்பி நம்மளுக்கு லாக்டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி. இப்போது இது வந்து சொன்னதுக்கான ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து டாலரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது மேஜராக வந்து யாருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான். ஏன்னா இப்போது இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டாக இருக்கும், இல்லைனா வந்து யூகே பேஸ்டாக அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இருக்கும். அப்போது அவங்க அனுப்புகிற ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணால் அவங்களோட கரன்சியில் அனுப்புவாங்க. இப்போது கரன்சியில் அனுப்பும்போது இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான் ப்ராஃபிட். இதில் வந்து இன்னொரு விஷயம், அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோலோட ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ் அந்த ஈரானோட அந்த இஷ்யூ பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகுது. ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து கரன்சி ஷூட் அப் ஆகுது, கரன்சி வந்து வீக்கர் ஆகுது, பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகுது, கோல்டு வந்து நமக்கு வந்து ஷூட் அப் ஆகுது. இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலேருந்தே வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோல் அண்ட் டீசல். இப்போ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இவி வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் க்ரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இப்போது அரேபியன் கண்ட்ரிஸ் கிட்ட வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேரல் வந்து அரௌண்ட் ஒரு $60 வந்து இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு அந்த டைம் டாலரோட ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. அதே டைம் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $62 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நியர்லி நமக்கு வந்து $110 கிட்ட வந்து நமக்கு வந்து ஷூட் அப் இருக்குது. மோஸ்ட்லி குளோபலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸ். அப்போது நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு அதே ப்ராடக்ட், பட் வந்து நம்மளுக்கு என்ன, அந்த ப்ரைஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இவி வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து கம்மி பண்ணுங்க சொல்லுங்க, பேஸ்ட் ஆஃப் அந்த க்ரூட் ஆயில் வந்து கன்சப்ஷன் பண்ணுறதுக்காக. இது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு அந்த பெட்ரோல் டீசல் வந்து அந்த கன்சப்ஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து சொன்ன விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்ன விஷயம். ஓகே, அதனால் கோல்டு வந்து இதுக்கப்புறம் யாரும் பை பண்ணாதீங்க. கோல்டு வந்து இதுக்கப்புறம் மேலே போகாதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ரீசன் அது கிடையாது. நம்மளுக்கு மீதில் வந்து மேஜரான ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரன்சி, அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அந்த கோல்டு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் படி தான் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்ன விஷயம். இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு நம்மளுக்கு சார்ட்டில் இன்க்ரீஸ் ஆகலை, பட் ஏன் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு சார்ட் அனலைஸ்லேயே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இங்கேருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு, கோல்டு வந்து ஒரு சைட் வேஸ்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நமக்கு இருக்குது. அப்போது ஒரு பிரேக் அவுட் வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம சொல்லும் போது அரௌண்ட் ஒரு 4774 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைன்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் பஞ்ச் பண்ணிவிட்டு இங்கிருந்தால் வந்து மேஜராக ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து சைட்வேஸ் இருக்குது. பட் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு மொமெண்டம் கொடுக்கவே இல்லை பை சைடில். பட் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன? இப்போது இது வந்து யூஎஸ் சார்ட். இப்போ கோல்டு கமாடிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து யூஎஸ் சார்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு அவுன்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு $4,774 வந்து இருக்குது. ஓகே, அப்போது இது வந்து
நீங்கள் ஐஎன்ஆராக வந்து இப்போ நம்ம 1 கிராமில் வந்து நீங்கள் 8 கிராம்ஸாக வந்து நீங்கள் கன்வெர்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் உங்களுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதுவே வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்டி ஐஎன்ஓட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதோட கால்குலேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு அது டெலகிராம் குரூப்பில் வந்து அந்த கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு கோல்டு ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம், இப்போது யூஎஸ்டிலேருந்து ஐஎன்ஆராக வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லி. அப்போது உங்களுக்கு வந்து கோல்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன சொல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இப்போது யூஎஸ்டியோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வந்து வீக்கர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகும். பட் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டியை வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணதோட அந்த நெகட்டிவ் நியூஸ்னால தான் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸாக இருக்குது. ஓகே, இப்போது கோல்டு கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ முன்னாடியே வந்து சொன்ன விஷயம், கோல்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் என்னோடய வியூ கோல்டு பொறுத்த வரையும் சேம். கோல்டு வந்து திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லுது சைட்வேஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ மேஜராக வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஜஸ்ட் கோல்டு என்ன சொல்லுவோம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் எஸ்ஐபி பல்காக போடுறதோட எஸ்ஐபியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணும்போது ஒரு லாங் டேர்முக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னோடய வியூ ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது. இன்னும் நமக்கு எது சொல்லுங்கள், அந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இப்போதைக்கு என்னோட இது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டை பார்க்கும்போது ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்யூமுலேட் பண்ணும்போது ஓவராலாக திரும்ப நமக்கு வந்து பெருசாக ஷூட்டை பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம கோல்டில் பார்க்கலாம். அதனால் கோல்டில் வந்து இதுக்கப்புறம் கோல்டு ஏறவே ஏறாதா, ஏன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க அதனால் வந்து கோல்டு ஏறாதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அவர் சொன்னது வந்து இன்ஃப்ளேஷன் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து அவர் சொன்னது. ஓகே, அதனால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா என்னோடய வியூ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து கோல்டு சார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, பட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. ஓகே, லாஸ்ட்டாக வந்து நம்ம சில்வர் பார்த்துக்கலாம். இப்போது சில்வர் வந்து நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எத்தனை பேருக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சில்வர் வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் வந்து நம்ம சில்வரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கேருந்து பார்த்துக்கலாம், சில்வர் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம். கோல்டு வந்து நமக்கு சைட்வேஸில் இருக்குது, பட் சில்வர் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் வந்து சில்வர் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து சில்வர் பார்க்கும்போது இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 94 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம சில்வரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இப்போ கரண்ட் இதில் பார்க்கும்போது சில்வர் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது. கோல்டு பார்க்கும்போது ஒரு சைட்வேஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது ரெண்டுமே வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பல்காக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். எஸ்ஐபி மெத்தடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.